இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே நமது ஆலயத்தை அழகாக புதுப்பித்து இதனை மீண்டும் நமது இறை வேண்டுதலுக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கின்ற வேளையிலே உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். இந்த செயலானது உங்களுடைய பங்கு தந்தை அருள் திரு காந்தியடிகளுடைய தலைமையில் உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பாலும் இணைந்து செய்கின்ற அந்த ஒருங்கிணைந்த ஒரு பணியாலும் இந்த பணியானது நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்த உதவிக்கு, நீங்கள் கொடுத்த தாராளமான உதவிகளுக்கு கடவுள் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்கவும், எப்போதெல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்றீர்களோ அப்போது இறை பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கவும், நீங்கள் விரும்பி கேட்கின்ற மன்றாட்டுக்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய இறைவன் என்றும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த ஆலயத்தை முழுமையாக பயன்படுத்தி இறை உறவில் வளர்ந்து செல்ல தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளில் இறைமகன் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சற்று வித்தியாசமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிரிவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். இது எப்படி ஆச்சரியமாக இருக்கின்றது! எப்படி ஆண்டவர் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவராக வருகிறார்! எப்படி அமைதியை ஏற்படுத்த வரவில்லை என்று சொல்லுகின்றார்! ஆனால் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்ப்போமே என்றால், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு அமைதியை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இங்கு அமைதியை ஏற்படுத்தவா வந்தேன் என்று கேள்வி கேட்கின்றார். அடுத்து அதே யோவான் நற்செய்தியில் தந்தையிடம் வேண்டுவார், தந்தையே, நான் உம்மில் இருப்பது போல, நீர் என்னில் இருப்பது போல இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருங்கிணைந்த அந்த ஒற்றுமைக்காக ஜெபிப்பார். உம்மீது நம்பிக்கை கொள்பவர்கள், என்னை நம்பி ஏற்றுக்கொண்டு என் வழியாக உம்மை நம்புகின்ற ஒவ்வொருவரும் இணைந்து ஒரே குழுமமாக ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒற்றுமைக்கு ஜெபிக்கின்றார். ஆனால் இன்று சொல்லுகின்றார், பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று சொல்லுகின்றார். இது ஒரு எதிர்மறையாக இல்லையா? ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இல்லையா? எப்படி ஒற்றுமையை உருவாக்க வந்தேன், அமைதியை கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு இன்று வித்தியாசமாக இந்த நற்செய்தியிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அவருடைய இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் கூறுகிறார், பிளவு ஏற்படுத்தவில்லை, ஆனால் அவர் கொடுக்கின்ற மதிப்பீடுகளை ஏற்று நாம் வாழ்வாக்கும் போது அது பிளவை ஏற்படுத்துகின்றது. ஆண்டவர் கொடுக்கின்ற மதிப்பீடுகளை நாம் வாழ்வாக்கும் போது சிலர் நம்மை வெறுக்கிறார்கள், சிலர் நம்மை தள்ளி வைக்கிறார்கள், சிலர் நம்மை ஒதுக்குகிறார்கள். அங்கே பிரிவினை உண்டாகிறது. இதைத்தான் அவர் கோடிட்டு காட்டுகிறார். இந்த ஆண்டவருடைய செயல் இப்படி இருக்கும் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். குழந்தை பெற்றெடுத்து அன்னை மரியாள் ஆலயத்திற்கு எடுத்து வரும்போது அந்த சிமியோன் அந்த குழந்தையை கரங்களிலே ஏந்தி கொண்டு என்ன சொன்னார்? லூக்கா நற்செய்தி 34ஆம் அதிகாரத்தில், இக்குழந்தை எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார். பலருடைய வாழ்வுக்கு உயர்வாகவும் பலருடைய வாழ்வுக்கு வீழ்ச்சியாகவும் எதிர்க்கப்படும் அறிகுறியாகவும் இருக்கும் என்று ஏற்கனவே சிமியோன் முன் அறிவிக்கின்றார். அப்படி என்றால் அந்த ஆண்டவர் தனது கொடுக்கின்ற மதிப்பீடுகளை வாழ்வாக்கும் போது எல்லாம் சுகமாக போய்விடாது. மாறாக சில உண்மைகளை எடுத்து செல்லும் போது சிலர் வெறுப்பார்கள், ஒதுக்குவார்கள். இது ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்ததையும் பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசுனுடைய உறவினர்களிலே கூட சிலர் அவருடைய போதனைகளை பிடிக்காமல் அவரை விட்டு தள்ளி செல்லுகின்றனர். உறவினர்கள் அவரை பிடித்து கொண்டு வர சென்றனர். அவர் மதிமயங்கிவிட்டார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினர். அப்படி என்றால் ஆண்டவரே இந்த நிகழ்வை சொல்லுகின்ற போது
அவர் போதிக்கிறார். அந்த போதனை மக்களுக்கு மனதுக்கு ஏற்றபடி மக்கள் விரும்புவது போலவே இல்லாத போது அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். இவர் மதிமயங்கி விட்டார், இவர் பேசுவதெல்லாம் நான் நினைப்பது போல இல்லை, இவர் வேற எதையோ பேசுகிறார் என்று சொல்லி அந்த மக்கள் ஒதுங்கி போவதை பார்க்கிறோம். இதில் நான் இந்த பிளவு வருவதையும் இந்த பிரிவு வருவதையும் ஆண்டவர் கோடிட்டு காட்டுகின்றார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா அந்த பால் கிணத்துக்குள் தள்ளப்படுகிறார், இறக்கிவிடப்படுகிறார். எதற்காக? இவர் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த செதேக்கியா அரசன், அவனை சார்ந்த மக்கள் நாம் இங்கே இருப்போம், இந்த எருசலேமிலே இருப்போம் என்று சொல்ல, ஆண்டவர் நீங்கள் பாவம் செய்ததால் உங்களை தண்டிக்கிறேன், நீங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக எடுத்து செல்லப்படுகிறீர்கள் என்று சொல்லப்படும் போது இந்த எரேமியாவை அனுப்பி சொல்லுகிறார், நீங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக எடுத்து செல்லப்படுவீர்கள் என்று சொல்லும்போது இவர்கள் எதிர்க்கிறார்கள். இவர் என்ன சொல்கிறார்கள்? அந்த எரேமியா மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இவன் நம்முடைய மக்களுடைய மனதை கெடுக்கிறான், மக்களிடம் இருக்கின்ற நம்பிக்கையை அழிக்கிறான். இவன் இங்கே இருப்பதற்கு பதிலாக அங்கு மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக எடுத்து செல்லப்பட்டால் நீங்கள் வாழ்வீர்கள், இங்கே இருப்பீர்களே என்றால், எருசலேமிலே இருப்பீர்களே என்றால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள் என்று எச்சரிக்கின்றார். இது கடவுளுடைய வார்த்தையை இவர் சொல்லும்போது அந்த இஸ்ராயல் மக்களுக்கு வார்த்தை பிடிக்காததால், அவர்கள் எதிர்பார்த்தது போல் இல்லாததால் அவரை கொன்றுவிட திட்டமிடுகிறார்கள். எனவேதான் அவர்கள் அந்த பால் கிணற்றுக்குள், தண்ணீர் இல்லாத அந்த பால் கிணற்றுக்குள் தள்ளிவிடுகிறார்கள். அங்கு வெறும் புதையலாக இருக்கின்றது. அந்த புதையலில் மூழ்கி இறந்து விடட்டும் என்று விடும்போது ஆண்டவர் கைவிடவில்லை. அங்குதான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொன்னதால் இவர் கொல்வதற்கு அந்த மக்களால் கிணற்றுக்குள் போடப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு உறுதுணையாக வருகிறார். எந்த உருவத்தில் வருகிறார்? எபேது மெலேக்கு என்ற ஒருவர் அரசரிடம் சென்று, செதேக்கியாவிடம் சென்று சொல்லுகிறார், எரேமியாவை பால் கிணற்று தள்ளிவிட்டார்கள், அங்கு தண்ணீர் கிடையாது, புதை குவியலாக இருக்கிறது, இறந்து விடுவார், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது என்று சொல்லும்போது இவர் உதவி செய் என்று சொல்ல இந்த எபேது மெலேக்கு அவரை அங்கிருந்து வெளியே தூக்குகிறார். பாருங்கள், மக்களுக்கு பிடிக்காததை கடவுளுடைய வார்த்தை என்று சொன்னதால் தண்டிக்கப்படுகிறார். ஆனால் அந்த தண்டனை இவருக்கு அவர்கள் எதிர்பார்த்தது போல் அவருடைய அழிவில் வரவில்லை, மாறாக அந்த அவர் விரும்புவது போல் காப்பாற்றப்படுகின்றார், மேலே வருகின்றார். இவ்வாறாக இறை வார்த்தையை ஏற்று வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்றைய காலகட்டத்திற்கு நாம் வருவோமே என்றால் நாம் என்ன நினைக்கின்றோம்? எல்லோரும் நாம் விருப்பம் போல கூட்டத்தோடு கூட்டமாக 1000 ஒருவராக இந்த சமூகம் கொடுக்கின்ற மதிப்பீடுகளை அப்படி ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஏற்றபடி, இவருக்கு ஏற்றபடி, அவருக்கு ஏற்றபடி என்னென்ன விரும்புகிறார்களோ அப்படியே பேசிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிவிட வேண்டும் என்று இந்த சமூகம் நமக்கு கொடுக்கின்றது. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நமக்கென்று உண்மை உண்டு, நமக்கென்று நீதி உண்டு, நமக்கென்று நேர்மை உண்டு, நமக்கென்று சில மதிப்பீடுகள் உண்டு. மன்னிப்பது, அன்பு செய்வது, ஏற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட சில செயல்களை நாம் வாழ எண்ணும் போது இந்த சமூகம் என்ன சொல்லும்? பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன், இவன் மட்டும் போய் என்னத்தை சாதிச்சிட போறான் என்று நல்லது செய்யாமல் செய்பவரையும் அதை டிஸ்கரேஜ் பண்ணி இவன் போய் என்னத்தை சாதிச்சு விட போறான் என்று சொல்லி அவரை அந்த வாழ்வின் நிலையிலிருந்து கீழே தள்ளுகின்ற சமூகத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, இப்படி இந்த உலக மதிப்பீடுகளை மாற்றி இறை மதிப்பீடை வாழ்வாக்கும் போது இந்த சமூகமும் நம்மை தள்ளி வைக்கிறது. ஏதாவது நீங்கள் தவறை சுட்டி காட்டும் போது, நீதியை சுட்டி காட்டும் போது இந்த செயல்களை தள்ளி வைக்கின்றது. ஆனால் இவைகளுக்காக நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ விரும்புகிறோம் என்று சிந்தித்து பார்க்கத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் எத்தகைய வாழ்வை வாழ விரும்புகிறோம்? எல்லோரும் போல, மனதுக்கு பிடித்தது போல, நாம் விரும்புவது போல வாழ விரும்புகின்றோமா?
கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்வை வாழ விரும்புகின்றோமா? பல வேளைகளில் நாம் கோவிலுக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம். எதற்காக? நமக்குன்னு சில செயல்பாட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அப்ரூவல் கடவுள்கிட்ட வாங்குகிறோம். நான் அதை செய்ய போகிறேன். இதை திருடர்கள் கூட நான் திருட போகிறேன், மாட்டிக்கூடாது. நான் அதை செய்ய போகிறேன், மாட்டிக்கூடாது. தான் செய்ய விரும்புவதைத்தான் கடவுளோட ஒரு அப்ரூவல், ஒரு ஓகே வாங்கத்தான் அங்கே வருகிறார்களே ஒழிய கடவுள் என்ன சொல்லுகிறார், கடவுளுடைய திட்டம் என்ன என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆனால் இந்த வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் எபிரேயர் திருமுகத்தில் எபிரேயருடைய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? நமது வாழ்வு என்பது கடினமான வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது, கிறிஸ்தவ மதிப்பீடுகளை ஏற்று வாழுகிற வாழ்வு என்பது கடினமான வாழ்வு. ஆனால் அது முடியாத வாழ்வு கிடையாது. நமக்கென்று சில பாவங்கள், தடைகள் இருக்கின்றன. இந்த பாவங்கள், தடைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய பார்வையை ஆண்டவர் மீது பதித்து தொடர்ந்து செல்லுங்கள் என்று அவர் கூறுகிறார். இயேசுவின் மேல் பார்வையை பதியுங்கள். இயேசுவின் மீது பார்வையை பதித்து உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்வில் முன்னேறி செல்லுங்கள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது நீங்கள் பற்றி கொண்டிருக்கின்ற எந்த பாவத்தையும் தள்ளிவிடுங்கள். நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுங்கள் என்று கூறுகின்றார். அதோடு சொல்லுகின்றார், இந்த நன்மை தீமைக்குரிய இந்த போராட்டத்தில் நாம் தனிமையாக அல்ல. இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகம் எப்படி ஆரம்பிக்கின்றது? திரண்டு வரும் மேகம் போல இருக்கின்ற சாட்சிகள். திரண்டு வரும் மேகம் போல இருக்கின்ற சாட்சிகள் யார்? புனிதர்கள், மறை சாட்சியர்கள், நல்ல வாழ்வு வாழ்கின்ற இறை மக்கள். இவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். இவர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். புனிதர்கள், மறைசாட்சி என்று சொல்லுகின்ற போது இறந்தவர்கள் மட்டுமல்ல. நமது திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள், புனிதர்கள் என்றவுடன் நாம் அந்தோனியார், சவேரியார், குழந்தை தெரசமா அவங்கள பார்க்குறோம், அவர்கள் புனிதர்கள் தான். ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டில் வாழுகின்ற ஒரு புனிதர், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனிதர்களையும் பாருங்கள் என்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அதாவது நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தியாகம் செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு தங்களையே அர்ப்பணிப்பவர்களாக, மற்றவர்கள் என்ன எதிர்த்தாலும் அந்த பொய்க்கு உடன்படாதவர்களாக வாழுகின்ற இவர்கள் புனிதர்கள். இந்த புனிதர்கள் உங்களுடைய மத்தியில் இருக்கிறார்கள் என்று திருத்தந்தை சொல்லுவது போல, இந்த விண்ணகத்தில் இருக்கின்ற புனிதர்களும் மறைவல்லுநர்களும் மறை சாட்சிகளும் நம்மிடையே இருக்கின்ற புனிதர்களாக வாழுகின்ற இறை மக்களும் நமக்கு உறுதுணையை கொடுக்கிறார்கள். முழுமையான வாழ்வை ஏற்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார்கள். அந்த உற்சாகப்படுத்தி அந்த வாழ்வுக்குள் நம்மை எடுத்து செல்லும் போது நாம் அவர்களால் உற்சாகப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்வில் நமக்கு உதவி செய்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நிலையில் நாம் ஆண்டவரை மையப்படுத்தி வாழுகிறோம் என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்வாக இருக்கின்றது. இந்த சவாலில் பல பிரிவினைகள் ஒதுக்கி வைப்பது வரலாம். இதை கண்டுகொள்ளாமல் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆண்டவரிலே நிலைத்து நிற்கின்ற போது நாம் அந்த இறை வாழ்வை பெற முடியும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவுடைய படிப்பினைகளாம் எப்படி இருக்கின்றன? வித்தியாசமாக இருக்கின்றது. அவர் சொல்லுகிறார், பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரிய வந்தேன். நான் பிறருக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன், பிறருக்காக எனது உயிரையே கொடுக்க வந்தேன். இதுதான் எனது, பிறரை மன்னிக்க வந்தேன். பிறர் சட்டங்கள் திட்டங்கள் போட்டு அவர்களை அமுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கு உதவி செய்ய வந்தேன் என்று ஆண்டவர் கூறுவதை பார்க்கிறோம். இதை பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு தைரியம் இருக்க வேண்டும், நமக்கென்று இறை அருள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் ஒருவர் மீது உறவு கொண்டிருக்கின்ற அந்த நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் நிறைந்த அந்த ஈகோவை அகற்றிவிட்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய எதிர்பார்க்கின்ற வாழ்வை வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் யோசுவா அந்த இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கொண்டு சென்று
வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டிலே அவர்களை உட்கார வைத்த பிறகு அவர் இறக்கும்போது தனது 110வது வயதில் இறக்கிறார். இறப்பதற்கு முன்னதாக அவர் மக்களிடம் சொல்லுகிறார், மக்களே, ஆண்டவர் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். 40 ஆண்டுகளாக பாலைவனத்தில் உங்களை பாதுகாத்து வந்தார். இப்போது உங்களை இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கொண்டு வந்து அழகாக சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த கடவுளுக்கு நீங்கள் ஊழியம் செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களோ செய்ய மாட்டீர்களோ? நான் யோசுவா சொல்கிறார், நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் இந்த ஆண்டவருக்குத்தான் ஊழியம் செய்வோம் என்று அதே அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார். இந்த ஆண்டவருக்குத்தான் ஊழியம் செய்வோம் என்று சொல்லுகிறீர்கள், அந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவர் கூறுகிறார், நீங்கள் ஆண்டவரை விட்டு வேற்று தெய்வங்களை தேடி செல்லக்கூடாது. ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரிய வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பதை உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாக்க வேண்டும். ஆண்டவர் புனிதம் நிறைந்தவராக இருக்கின்றார், புனித வாழ்வுக்கு அழைக்கின்றார். நான் புனிதம் நிறைந்தவனாய் இருப்பது போல நீங்களும் புனிதர்களாய் இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் அந்த ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மக்களாக இருக்க முடியும். இதற்கு நீங்கள் தயார்களாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது மீண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று அழுத்தி சொல்லுகிறார்கள். ஆம் அன்பர்களே, நாம் ஆண்டவரால் அழைப்பு பெற்றவர்தான் இந்த இஸ்ராயல் மக்கள். ஆனால் ஆண்டவருடைய மக்களாக அழைப்பு பெற்றதோடு மட்டுமல்ல, அவரை பெற்ற அழைப்புக்கேற்று வாழுகின்ற தன்மை எடுக்கும் போதுதான் அந்த இறை ஆசிரியை பெறுகின்ற மக்களாக அவர்கள் மாறுகிறார்கள். நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக இறை ஆசிரியை பெற்ற மக்களாக இருக்கிறோம். அந்த இறை ஆசிரியை பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம் என்றால் அந்த திருமுழுக்கின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாழ்வை வாழ்வாக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அந்த வித்தியாசமான வாழ்வை சொல்லுகிறாரே, அந்த வாழ்வுக்குள் நாம் நம்மை உள்புகுத்த வேண்டும். இயேசுடைய எதிர்பார்க்கிற வாழ்வுக்குள் நம்மை புகுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நாம் நமது நம்பிக்கை, நமது வழிபாடுகள், நமது கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்று நாம் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனவே தான் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த நம்பிக்கையும் இந்த வழிபாடும் நாம் நமது வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் வழிபாடு எடுக்கின்றோமா, அல்லது கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை வாழ நாம் முயற்சி எடுக்க இங்கு வந்திருக்கின்றோமா? நாம் நம்பிக்கை கொள்ளுகின்றோம், நமக்கு தேவையான மனதுக்கு பிடித்த சில வழிபாடுகள், சில நவநாள் முறைகள் கொண்டாடுகிறோம், மனதுக்கு பிடித்ததை செய்கிறோம், மனதிற்கு வேண்டியதை பெற வேண்டும் என்று கேட்கிறோம், நல்லதுதான். ஆனால் இவைகளோடு நின்று விடாது கிறிஸ்து விரும்புகின்ற வாழ்வை நமது சமூகத்தில் வாழ நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ளேயே பெரியவர் சிறியவர் என்று பிரிவினையை கடந்து நாம் எல்லோரும் ஒரே மக்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு செல்ல வேண்டும். அங்கு செல்லும்போது இது சவாலாக மாறுகிறது. இது சவாலாக மாறும்போது ஒரு சிலர் இது நமக்கு ஒத்து வராது என்று பிரிவதால் அங்கு பிரிவினை ஏற்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த பிரிவினை என்பது நிலையானது அல்ல. எப்படி புனிதர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ, எப்படி எரேமியா இறை வார்த்தையை சொன்னதனால் துன்புறுத்தப்பட்டாரோ ஆனால் அதே வேளையில் காப்பாற்றப்பட்டாரோ, அதுபோல நமக்கும் கடவுளுடைய ஆசீர் ஒன்று, நாமும் காப்பாற்றப்படுவோம். அந்த நிலையில் ஆண்டவரோடு உறுதியாக நிற்கின்ற போது அவர் கொடுக்கின்ற அந்த சமாதானத்தை, அந்த இறை அமைதியை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிரிவினையையும் தாண்டி, இந்த பிளவையும் தாண்டி அவர் கொடுக்கின்ற அமைதியை நாம் நமதாக்கி கொள்ள முடியும். ஆண்டவர் பிரிக்கிறார். எதை பிரிக்கிறார்? தீமையிலிருந்து நன்மையை பிரிக்கிறார்.
தவறிலிருந்து சரியானவை பிரிக்கிறார். அந்த நன்மையையும் சரியானவையும் நாம் வைத்துக் கொள்ளும் போது, கிறிஸ்துவ வாழ்வை ஏற்று அவருடைய சீடர்களாக வாழும்போது, நம் வழியாக அவர் இறுதியாக வேண்டிய அந்த ஒற்றுமைக்கு வேண்டிய ஒற்றுமை கொடுக்க தந்தையிடம் வேண்டிய அந்த ஒற்றுமையை நம் வழியாக கொண்டு வர அவர் விரும்புகின்றார். எனவே என் அன்பு மக்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி நம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவரிடம் சொல்லி, அதே வேளையில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு நாம் செவி மடுப்பவர்களாக மாற நாம் முயற்சி எடுப்போம். அவர் கொடுக்கின்ற வார்த்தைக்கு செவி மடுப்பவர்களாக வாழும்போது பிரச்சனைகள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வெற்றி நம்முடையதாக இருக்கின்றது. அதற்கு பயன்படக்கூடியதாக இருப்பதுதான் இந்த ஆலயமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய திருவுளத்தை எங்கே தேடுகிறோம்? இறை பிரசன்னத்தில் தேடுகிறோம். அந்த இறை பிரசன்னம் எங்கு இருக்கின்றது? ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், சந்தேகம் கிடையாது, எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆனால் விசேஷ விதமாக ஆலயத்தில் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக நற்கருணை பேரலையில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் திருப்பலிக்கு வருவதாக இருக்கலாம், அதுபோக நம்முடைய தனிப்பட்ட வகையில் அந்த ஆண்டவரை சந்திக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் ஆலயம் கட்டினோம், இன்று புதுப்பித்து இருக்கிறோம். இந்த ஆலயத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இந்த ஆலயம் ஒரு அழகான காட்சி கூடம் அல்ல, மாறாக நமக்கு அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஊற்றாக இருக்கின்றது. எனவே இந்த ஆலயத்திற்கு வந்து, இந்த ஆலயத்தில் என்றும் தங்கியிருந்து நம்மை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை சந்தித்து அவரோடு உறவாடி நமக்கு வேண்டியதை பெற்று அவர் விரும்புவதை நமது வாழ்க்கையில் வாழ்வாக்கி இறையருள் பெற்ற மக்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். ஆண்டவரிடமிருந்து பெறுகின்ற நமது அருளை பிறரோடு பகிர்ந்து கொண்டு எல்லா மக்களையும் ஆண்டவருடன் கொண்டு வர முயற்சி எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நிறைவாழ்வுக்கு வழி நடத்துவார். ஆமென்.